ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பர்த்டேவும் ஆனிவர்ஸ்டேவும் செலிப்ரேட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் என்னோடய விஷஸ்ஸு, என்னோடய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய விஷஸ்ங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரோஸ் கலர் பட்டன் ரோஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கு சின்னதாக தான் பூத்துது, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பட்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் நாளைக்கு பூத்துரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மதர் பிளான்ட்டுங்க இது. இந்த மதர் பிளான்ட் 150 ருபீஸ் கொடுத்து வாங்கினா பிரான்ச்சஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் பார்த்து வாங்குங்க, சரிங்களா? அதே மாதிரி 60-80 ருபீஸு அதிகமாக வாங்காதீங்க, அது க்ரோத் கம்மியாக இருக்கும். என்ன பிரான்ச்சஸும் ஒரு ஸ்டெம் இல்லை 2 ஸ்டெம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இனிமேட்டு நீங்கள் எந்த பிளான்ட்ஸும் கட்டிங்கில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட்ஸ் வாங்கிறது கட்டிங்ஸில் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 வாட்டி தண்ணி ஊற்றணும். இருந்தாலும் பிளான்ட்ஸ் கட்டிங்ஸில் வராது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நானே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, நொச்சி, கரு நொச்சி இல்லை அதுங்க இது. அந்த கரு நொச்சி வச்சுருக்கேன், காஞ்சி போச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி பட்டன் ரோஸ் ஸ்டெம்ஸும் வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே கொஞ்சம் காஞ்சி போடுங்க. அதனால் நீங்கள் கட்டிங்ஸ் இப்போ வைக்காதீங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நல்ல மழை டைமில். இந்த ஃப்ளவர், இந்த பட் என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மொட்டு 2 மொட்டு இருக்குது, வாங்கி வைக்கிறப்போ சொன்னாங்க நேமு, நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, தக்காளி பூ பூத்துருக்கு. இது ஒரு செடி, இன்னொரு தோட்டமே இருக்குது, பார்க்கலாம். இது டிசம்பரு, பூ எப்பவுமே பூக்கிற மாதிரி பூக்குது. அதுக்கப்புறமா தூதுவளை ஃப்ளவர், நேற்று 1 காமிச்சேன் இந்த வீடியோவில், எனக்கு 2. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 1 இயர் பிளான்ட்டில் கொஞ்சம் பட்ஸுங்க பெருசாகும், கொஞ்சம் தான். அட்லீஸ்ட் 1 வீக்கு இல்லை 10 டேஸ் எடுத்துக்கோ டைமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, எல்லா பிளான்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. 2 வாட்டி தண்ணி ஊற்றுங்க ரூட்ஸுக்கு, 2 வாட்டி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லீவ்ஸ்க்கு, ஓகேங்களா? நான் 2 ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்கேன், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிலுக்கு மோர் கரைசல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓகேங்களா? நித்திய கல்யாணி பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பராமரிக்கிறது, நானே பராமரிச்சுக்கிறேன்னுட்டு ஃபுல்லாக இருக்காங்க ஃப்ளவர்ஸு. இங்கே பார்த்தீங்களா, என் தோட்டம், தக்காளி தோட்டம். இது இதுங்க ஜாதி மல்லின்னு சொல்கிறோம்ல, அந்த பிளான்ட்டுக்காக க்ரோ பேக் வச்சேன். சரி தக்காளி போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ரோடெல்லாம் செடியாக இருக்குது, அது எடுக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கா, அதனால் சரி நம்மளே போட்டு பார்க்கலான்னு போட்டேங்க. வந்துடுச்சு. பார்த்தீங்களா, ஃப்ளவர்ஸு எப்போ பட்ஸ் வைக்கும்னு தெரியல. பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. மொட்டுகள் வச்சுருக்கு. ஏன்னா எனக்கு மொட்டுகள் வச்சு பூ பூக்கணுங்க, அது அப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஒரு இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சாமந்தி கொஞ்சம் பெருசாகட்டும், பாதி தான் வளர்ந்துருக்குதுன்னுட்டு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் நம்மளோட ஃபெர்டிலைசரும் காரணம், இயற்கையும் காரணம், சரிங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. வெற்றிலை பார்த்தீங்களா, வெற்றிலை. அதே மாதிரி முடக்கத்தான். சங்கு பார்த்தீங்களா, சங்குப்பூ சீசன் இல்லை போல இருக்குது, அதனால் சங்குப்பூ க்ரோத் கம்மியாக இருக்குது. பிளான்ட்ஸ் ஒன்றும் அதுவாக தானாக கொட்டிடுங்க, அது கூட காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஐயோ எனக்கே தெரியலங்க, எவ்வளோ க்யூட்டாக ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்களா, பழம் தெரியுதா, தூதுவளை பழம். நானும் பார்க்கலங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, குட்டி ஊண்டு இல்லை. நான் சேகரித்து வைக்கிறேங்க, நான் சேகரித்து வச்சா தான் அடுத்த வாட்டி போடுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு சங்குப்பூ விதை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, வாங்க காமிக்கிறேன்.
இது தாங்க சங்குப்பூ, இது சீட்ஸுங்க. இதுதான் சீட்ஸு, கருப்பு கருப்பாக இருக்குது இல்லைங்களா, கருப்பு கருப்பாக இருக்குல்ல, இதுதான் சீட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா முடக்கத்தான் எல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள், இது முடக்கத்தான் சீடு, அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சாரி மன்னிச்சுக்கோங்க. பார்த்திங்களா இதுதான் முடக்கத்தான் சீட்ஸ், இது முடக்கத்தான் சீட்ஸு, இது வந்து சங்குப்பூ சீட்ஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா மணத்தக்காளி, பழத்துக்காகவே இந்த பிளான்ட்டை வளர்க்குறேன் நான். ஏன்னா கீரை கிடைக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு பழம் கிடைக்காதுல்ல. இது ஒரு சிலருக்கு தான் தெரியும் அதோட மருத்துவ குணம். ரொம்ப நல்லாயிருக்கும், நாகப்பழம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளி மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய கார்டனிங்ஸ் அவ்வளோதாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே.